இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்ற நம்பிக்கையோடு இறைவனுடைய கரங்களை பிடித்து நேர்மறை எண்ணங்களோடு வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது திருத்தூதரான புனித யோவான் திருநாளை திருவிழாவாக கொண்டாடுகிறது. இந்த திருத்தூதர் யார்? இவர் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதோடு சிறப்பாக இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாளுடைய பரிந்துரை, தோழமை, ஜெபம் நம் ஒவ்வொருவருக்குமே தினமும் உண்டு. இந்த தாய் ஒரு உண்மையான தாய்மை உள்ளத்தோடு நம்மை இறைவனிடம், இயேசுவிடம் அழைத்து செல்லுகிறார்கள். மீட்பையும் அருளையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த தாயின் மூலமாக இயேசுவை அடைய முயற்சி எடுப்போம். இந்த சனிக்கிழமை வேளையில எங்கெல்லாம் அன்னையினுடைய சிற்றாலயங்களோ பேராலயங்களோ இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய ஜெபங்களையும் அன்னையினுடைய மீட்பையும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ முயற்சி எடுப்போம். இந்த அன்னை நமக்கு ஒரு துணையாக இருக்கும் தாயாகவே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நாம் கொண்டாடுகிற அந்த விழா புனித திருத்தூதரான யோவான் நற்செய்தியாளருடைய விழா நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? நாம் அனைவரும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவரோடு நெருக்கமாக வாழ, அவரை சுவைத்து பார்க்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவரை போன்று நற்செய்தி எல்லா சூழ்நிலைகளும் பரப்ப வேண்டும், எடுத்து கூற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இந்த விழா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதரான நற்செய்தியாளரான யோவான் என்ன செய்து கொண்டிருந்தார்? யார் இவர்? திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்து இயேசுவின் சீடராக மாறியவர். இயேசுவோடு நெருக்கமாக 3 திருத்தூதர்கள் இருந்தார்கள். அதில் இவர் ஒருவராகவும் இருக்கிறார். எல்லா சீடர்களும் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது ஓடி போனார்கள். ஆனால் இவர் மட்டும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினோடு நெருக்கமாக பக்கத்திலே இருந்தவர். இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைத்ததும் இந்த திருத்தூதரிடத்தில்தான். இந்த நற்செய்தியாளர் யோவான்கிட்ட தான் இதோ உன் தாய் என்று அறிவித்தார். இயேசுவினுடைய உணவின் பொழுது அவருடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டிருந்தவர் இந்த திருத்தூதர் யோவான் தான். பிரியமான, இப்படி ஒரு சில நல்ல நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது இவர் இயேசு மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார், இயேசு எந்த அளவுக்கு சுவைத்திருந்தால் இப்படியெல்லாம் செய்திருப்பார் என்று பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இவருடைய நற்செய்தி கூட இவருடைய மக்களுக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிற ஒரு நற்செய்தியாகத்தான் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன? எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை, இயேசுவை சுவைத்து பார்க்க வேண்டும். அந்த சுவை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அறியாமலேயே மீண்டும் மீண்டும் அவரோடு இணைந்து வாழ்வோம் என்ற ஒரு கருத்தும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விழாவோடு இன்று நமக்கு கொடுக்கிற நற்செய்தியை பார்க்கிற பொழுது யோவா நற்செய்தி பிரிவு 20 இறைவார்த்தைகள் 2 - 8 முடிய பகுதிகளிலே இயேசு உயிர்த்த பிறகு மகதலேன் மரியா அந்த கல்லறை பார்க்க சென்ற பிறகு 2 சீடர்கள் போறாங்க. அதுல போற பொழுது முதல்ல இன்னொரு சீடர் தான் போறார். வேகமா முன்னாடி போறார். இவரு யோவான் பின்னாடி வரார். முன்னாடி போனவர் உள்ள போகல. முன்னாடி போனாரு, ஆனா உள்ள போகல. கீழே குனிஞ்சு பார்க்கிறாரு. ஆனா யோவான் தான் முதல்ல அந்த கல்லறைக்குள்ள போறாரு. போயிட்டு பார்க்கிறாரு. அதுல அவர் வித்தியாசத்தை எது உணர்றாரு அப்படின்னா, துணிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒன்னா இருக்குது, ஆனா ஒரு துண்டு மட்டும் தனியா இருந்தது. அதை பார்த்து அவர் எடுத்து நம்புகிறார். இயேசு உயிர்த்து விட்டார் என்று உண்மையாகவே நம்பின இந்த திரு தூதரான யோவான்
அவர் வாழ்க்கையில பெரிய நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? வெற்று கல்லறை நம்பிக்கையினுடைய அழைப்பு. ஆம் பிரியமானவர்களே, இந்த கல்லறையை பார்த்துதான், வெற்று கல்லறையை பார்த்துதான் இந்த திருத்தூதரான யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கை வைத்து நற்செய்தியை எழுத ஆரம்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த வெற்று கல்லறை ஒரு மனிதனுக்கு எப்படி நம்பிக்கைக்கு அழைப்பு விடுத்ததோ அதே போன்று நாமும் சில நேரங்களிலே கடவுள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்று நம்ப வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். வெற்று கல்லறை அது இல்லை, அப்ப இயேசு உயிர்த்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இல்லை, அவர் தான் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக துணை செய்கிறார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு வரக்கூடிய சக்தியும் வல்லமையும் இவருக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும் என்றே இந்த வெற்று கல்லறை நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இன்னுமாக இந்த நற்செய்தி பகுதியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்று பார்க்கிற பொழுது, நமது வாழ்க்கையில இயேசுவை போன்று அந்த நற்செய்தியை, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும், அந்த இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கும் வீரர்களாகவே மாற வேண்டும். நற்செய்தி அறிவிப்பலாக இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடராகவே இருந்து இயேசுவின் சீடராக மாறி நற்செய்தியை உலகெல்லாம் தன்னுடைய இனத்திற்கு அறிவித்த அந்த யோவானை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து நல்ல செயல்களை நற்செய்தியாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த நற்செய்தியை படித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும். அப்படி நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறுவதற்கு நாம் இப்படிப்பட்ட நல்ல நல்ல பண்புகளை இறைவனோடு சுவைத்து அவரை உட்கொண்டு வாழ்ந்து நம் பிறருக்கு சான்று பகர வேண்டும் என்றே இந்த விழாவும் இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே என்னால் இந்த திருத்தூதரான நற்செய்தியாளரான யோவானை போன்று இறுதி வரை இயேசுவுக்காக, இயேசுவை நம்பியே வாழ முடியுமா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த நாளை நாம் ஜெபித்து இறை பிரசன்னத்தோடு தொடங்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, எங்களை அபரிவிதமாக அன்பு செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீர் எடுத்து போடுகிறேன். எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறேன், வலிமையை கொடுக்கிறேன். பயம், கவலை, கஷ்டம், கண்ணீர், உடல் வியாதி எல்லாம் நீக்கி விடுகிறீர். அதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற ஒரு உறவை கட்டி எழுப்புகிறேன். உறவுகளோடு நாங்கள் ஐக்கியமாக வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறேன். அன்பு தெய்வமே, நாங்கள் என்ன பேசுவது, எப்படி செய்வது, எங்கு செல்வது என்றெல்லாம் தூய ஆவியால், உமது துணையாளரால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளை கூட ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நல்ல நிம்மதியோடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் நிதானத்தோடு எல்லாவற்றையும் செய்து உமது பிள்ளையாக மகிழ்ந்திருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாகவே பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.